டாமினன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கும். இன்றைக்கும் வந்து உலகம் வந்து சிரிக்குது. யாரை பார்த்து? அமெரிக்காவை பார்த்து. இவ்வளோ பெரிய சூறப்புலி அது இதுங்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்து இவன் பயந்துட்டு தான் இருக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. சேங்ஷன் போட்டுட்ருக்கிறான், அதை பண்ணிகிட்ருக்கிறான். மேலே தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து டாமினன்ஸ்லேயே இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி. அதிலே வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ, குஃபுரை யார் மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையாக தண்டனை அளிப்பேன். இம்மையில் அவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேங்கிறான். யாரை நிராகரிக்கிறவங்கள? குஃபுரை மேற்கொள்கிறவங்கள. இந்த குஃபுரில் எது அடங்கும்? அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய அந்த தீனு, அல்லாஹ்வுடைய ரசூல், இதுவும் அடங்கும். அல்லாஹ்வுடைய ரசூலும் அடங்கும், அல்லாஹ்வுடைய சட்டங்களும் அடங்கும். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கிறாங்க. யார்? அமெரிக்கா, இந்த யூரோப்பு, இந்த எல்லாமே. அது ஓரின சேர்க்கை இவங்களுடைய மார்க்கத்திலையும் ஹராமாக்கப்பட்டது தான். லூத்து நபி அதுலேயும் வராங்க இல்லையா? அதுலேயும் அழிக்கப்பட்ட நகரங்கள் தானே. அது வந்து அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறான் தானே. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய வேதத்தையே அவங்க நிராகரித்து இந்த உலகத்தில் ஃபசாது உண்டு பண்ணுறாங்க. கொலை பாதகமான செயல் எதில்? பைபிளில். அந்த கொலைகள் வந்து ரொம்ப ஏகப்பட்டது பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த நிராகரிக்கிற கூட்டத்துக்கு பூமியில் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் யார் தண்டிக்கப்பட போகிறாங்கிறது நமக்கு இதிலிருந்து அழகாக புரியுது. இது வந்து 3ஆம் அத்தியாயத்தில் 55லேருந்து 57. இப்போ இந்த தண்டனையை பற்றி இதில் வந்து அதாவது கூடுதலாக இது வரைக்கும் நம்ம போன கான்ஸ்டன்டின் ரோப்புலேயே இதுலேயே பார்த்துருந்தோம். இந்த ரோம் தொடர்பான அந்த வீடியோவிலே பார்த்துருந்தோம். அந்த தண்டனையை பற்றி இவர் வந்து கூடுதலாக இன்னும் டீட்டெயிலாக அவர் சொல்கிறார். இந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கூட குரான் சொல்லுது அப்படின்னு. இது வந்து சூரா ரஹ்மானில் அது ஃபுல் சூறாவே பார்த்தீங்க அப்படின்னா ஜின்களையும் மனிதர்களையும் சேர்த்து வச்சு ஒரு பாயிண்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டே வருவோம். ரெண்டு பேரையுமே பார்த்து எல்லாம் பேசிகிட்டே வருவோம். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 வசனம் வச்சுக்கலாம். 55, 31, 33, அப்புறம் 35. இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், பூமிக்கு சுமையாக இருப்பவர்களே, அதிவிரைவில் நாம் உங்களை விசாரணை செய்வதற்காக ஓய்வாகி விடுவோம். அல்லாஹ் சொல்கிறோம், பூமிக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களை நான் ஒரு கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஓ ஜின் மற்றும் மனித கூட்டங்களே, அந்த நேரத்தில் வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை விட்டு ஓடி செல்ல உங்களால் முடியுமானால் ஓடிப்பாருங்கள். உங்களால் ஓடி செல்லவே முடியாது, அதற்கென பெரும் வலிமை வேண்டும். அவ்விதம் நீங்கள் தப்பியோட முயன்றால் உங்கள் இருவர் மீதும் தீ ஜுவாலையும் புகையும் ஏவிவிடப்படும். அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமிக்கு பாரமாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. பூமிக்கு பாரம் யார்? பாவிகள் தான். அல்லாஹ்வுடைய கட்டளையை அதாவது ஏற்காத பாவிகள். அந்த பாவிகளுடைய அடையாளம் என்ன? ஜின் மற்றும் மனித கூட்டம். இது பார்த்தா சரி 2 சாராரை பார்த்து பேசுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே இது யாருன்னா மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்த ஒரு டைஅப். நேட்டோவில் ஜின்னும் சேர்ந்து தான் உறுப்பினர். அது வெறும் மனித கூட்டணி மட்டும் கிடையாது, அது ஜின்களும் சேர்ந்து டைஅப் போட்டு தான் அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க. இது வந்து ஹராம். இஸ்லாத்தில் ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிறது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். ஜின்களோட வந்து நமக்கு வந்து தொடர்பு வச்சுக்கூடாது. ஆனால் ஜின்களை பயன்படுத்தி குறுக்கு வழியில் இவங்க முன்னேறினவங்க. இந்த டெக்னாலஜி இதுக்கு பின்னாடியெல்லாம் ஜின்கள் இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி இதுக்கு பின்னாடியெல்லாம் ஜின்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. கொஞ்ச நாளில் நான் ஃப்ரீ ஆகிட்டு வரேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், தனியாக உங்களை கவனிக்கிறேன் அப்படிங்கிறேன். இது மௌலானா மௌதூதி தப்சீர் எழுதியிருக்கார். இவர் இந்த ஆங்கிளில் அவர் பார்க்கல. அவர் வாழ்ந்த காலகட்டம் வேறு, அவர் காலத்தில் இருந்த அரசியல் நிலவரம் வேறு. அமெரிக்கா இவ்வளோலாம் பெரிய அழிச்சாட்டியம்லாம் அப்போ கிடையாது. அப்போ பிரிட்டன் தான் பெரிய தாதா. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏதோ கவனிக்க போகிறேன்னு சொல்கிறான், ஆனால் இது யார் என்னன்னெலாம் தெரியல, ஆனால் இது பயங்கரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் அப்படிங்கிறார். அவர் அப்படி சொல்கிறாரு. இது பேசுகிற டோன் வந்து பொறி கலங்கிற மாதிரி இருக்குது. அவனை தனியாக துண்டாக கவனிக்கிறேங்கிறான். ஒன்றை மட்டும் நான் தனியாக கவனிக்கிறேன். இந்த 2 கேட்டகரி இருக்கீங்களா, ஒரு டையை போட்டுட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கிறீங்களா, உங்களை மட்டும் நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் கவனிக்கிறேங்கிறேன். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், அன்னைக்கு பூமியிலே இருக்க முடியாமல் நீ ஓட பார்ப்ப. இது வேறு மாதிரி பீஜாலாம் கொடுத்து வச்சுருப்பார். பாருங்கள், ராக்கெட் பயணத்தை வந்து அன்றைக்கே குரான் பேசிச்சு. இவர் குரான் உண்மைன்னு நம்ப வைக்கிறத பெரிய நாத்திகர்களுக்கு கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் குரான் உண்மையாக பொய்யாங்கிற அந்த ஊசலாட்டத்திலே இவர் கலந்துட்டுருக்கார். அது ஒரு தனி இதுன்னு வச்சிங்க.
இது அந்த வசனம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடிக்கிற அடியில் நீ வானத்தை பூமி விட்டுட்டு, அதனால தான் இவனுக்கு விண்வெளி பயணத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணுறானுங்க. அங்கே வாழ முடியுமா, இங்கே வாழ முடியுமா, இது ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த இடத்த விட்டு செட்டாக காலி பண்ணிட்டு போயிடலாமே. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறானுங்க, அங்கே சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா, இங்கே போக முடியுமா, இவனுக்கு எதுக்கு பார்க்குறானுங்க? எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 100 பணக்காரர்கள், அந்த 50 பணக்காரர்கள்னு இவனுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கானுங்களே, அவனுக்கு மட்டும் தனியாக போய் அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது. இந்த ஒரு திருட்டுத்தனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அடிக்கிற அடியில் ஓடி போகிறதா இருந்தால் ஓடி போங்க, ஆனால் பூமி தாண்டி நீங்கள் எங்கடா போயிடுவீங்க அப்படிங்கிறான். அப்படி போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியாது, அதுக்கு ரொம்ப வலிமை வேணும். இங்கேருந்து வெளியே போய் நீங்கள் வாழணுன்னா எவ்வளோ அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், காற்று வேணும், தண்ணி வேணும், உணவு வேணும், எவ்வளோ அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு சூழல் அதுக்கு மாதிரி இல்லை, எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம். அப்படி சொல்கிறான். அப்படி நீங்கள் தப்பியோட அப்பயும் முயற்சி பண்ணுவீங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் கலவரம் ஆனவொன்னு டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டரில் ஓடினாங்களா? இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் உள்ளே பூந்தவுடனே ஹெலிகாப்டரில் ஓடினாங்களா? ஃப்ளைட் ரெக்கையிலெல்லாம் டயர்லெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கினானுங்களே. இப்போ உலகமே அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? கிரகத்தை விட்டே உட பார்ப்பாங்க. அணு ஆயுதம் போட்டாங்கடா, இந்த இடத்துல இருக்க முடியாதா, வாங்கடா வான் மண்டலத்துக்கு போயிடலாம், ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு 6 மாதம் தங்கி இருந்துட்டு வரலாம். இப்படி ஆகப்பட்ட நிகழ்வாக அது இருக்கும். அப்போ பாருங்க, பூமியே கதி கலங்கி போயிடும். இவங்க இருக்கிற அந்த பகுதியில் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து நடக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது உங்கள் மீது தீ ஜுவாலையும் நெருப்பும் புகையும் ஏவி விடப்படும். இதுதான் அந்த துகான், சூரத்து துகான் இருக்குல்ல, மறுமையாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று, அதுவும் இது. அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் முடியாது. இதுதான் நியூக்ளியரும். எல்லாம் சொல்கிறோம், உங்கள் மீது அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது கூட அந்த நியூக்ளியர் வெப்பனிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதான் அல்லாஹ் சொன்னல, ஒருத்தரை வச்சு ஒருத்தர் தான் அல்லாஹ் இங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறான்ட்டு. அந்த வகையில் இது அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட்டு, இயக்கிறது மனிதர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பனிஷ்மெண்ட்டு. இந்த சூழல் எப்படி இருக்குன்னா, இவங்க மாட்டுவாங்க, தப்பிக்க முடியாது. இந்த மனித ஜின் கூட்டணி இது வந்து அழியும் அப்படின்ட்டு. இதில் ஜின்களை பற்றியும் அவங்க எப்படி இயங்குறாங்கங்கிறது இன்ஷால்லா அது நம்ம தஜ்ஜால் சீரிஸ் வரும்போது அதில் பார்ப்போம் அதிகமாக டீட்டெயில். சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 2 டீட்டெயில் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி இவங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே ஜின்களுடைய உதவியை கொண்டு தான் குறுக்கு வழியில் இவங்க வளர்ந்தவங்க. இதை பற்றி நம்ம ஜமீல் பாஷா உமரி இருக்கார்ல, இந்த குரான் காலேஜ், மெட்ராஸ் அரபிக் காலேஜ், அவர் கூட இன்றைக்கி ஒரு கிளிப்பு அந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்திருந்தது. அதில் கூட அவர் சொல்கிறார், 2 புக்கை வந்து அவர் சொல்கிறார், மொத்தம் 3 புக்கு. ஒன்று வந்து ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஃபைனல் வார்னிங் எழுதினவர் யார்? டேவிட் ஆலன் ரிவேரா அப்படிங்கிறவர். அவர் வந்து இலுமினாட்டிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிற புக்கு அவர். அதில் அவர் சொல்கிறாரு, இது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி. கம்ப்யூட்டருக்கு தெரியுமில்ல, 2 பாஸ் தான் தெரியும், 1 1 0 1. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரில் இவ்வளோ கமாண்ட் இருந்தாலும் எத்தனை பட்டன் அமுத்துனீங்களோ அதுக்கு 2 பாஸாக தான் புரியும். 1 0, அது 2 எழுத்து மட்டும்தான் அதுக்கு தெரியும். 2 1 1 0 இருந்தால் இது, 3 1 2 0 இருந்தால் இது, இப்படி தான் அது கணக்கு போட்டுக்கும். எத்தனை கமாண்டு கொடுத்தீங்கனாலும் அது 2 வார்த்தையை தான் இருக்கும். 1 0 2 தான். அதுவும் 1க்கு மீனிங் ஆனு, 0க்கு ஆஃப், அப்படி தானே? ஆன் ஆஃப் தான், அது மட்டும்தான் தெரியும். இது வந்து ஜின்களுடைய லாங்குவேஜ். அது ஜின்கள் அவங்க இது பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ். அதை வந்து இவனுங்க கற்றுப்புட்டு அதை வந்து கம்ப்யூட்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இவனுங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் சொல்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது அந்த காலத்துலேயே. நாசிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜின்களோட தொடர்பு இருந்துச்சு. ஹிட்லர் இவங்க எல்லாருமே ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் நிறைய புது ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ண. விண்வெளி பயணமே இருக்குல்ல, இந்த பறக்கிற அந்த டெக்னாலஜி, வானம் பூமியிலேருந்து வெளியே போகிறது, அதுவே வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்டத்தில் குரான் வந்து தடுத்துருச்சு. வெளியே போனீங்கன்னா அந்த நெருப்புகள் வந்து அவங்க மேலே வீசப்படுது, அந்த ஒட்டு கேட்கறதுக்கு வரக்கூடாதுன்ட்டு. அதனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, மனிதர்களோட டைப் வச்சுட்டானுங்க. மனிதன் யார்? கலீஃபா இல்லை பூமிக்கு. கலீஃபா போனான்னா நெருப்பு வர முடியாதுல்ல. அப்போ கலீஃபா இருப்பார், பக்கத்தில் இவர் பேசஞ்சர் சீட்டில் இவர் உட்காந்துட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது வானத்தில் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணப்படும். ஸோ இந்த அன்கோ போட்டிருக்கிறானுங்க இவங்களும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை, இவங்களும் வர முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து இது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம். எது? விண்வெளி பயணங்கிறது. இவனுங்களுடைய அணிச்சாட்டியத்துக்கும் மேலேருந்து இராணுவத்தை இந்த எதிரி நாட்டை வேவு பார்க்குறதுக்கும் சேட்டலைட்டு கொண்டு போய் நிறுத்தி ஃபசாது பண்ணுறதுக்கும் டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு வலையில் மக்களை விழ வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தினது. ஸோ அந்த புக்கில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்குதுங்கிறாங்க. அந்த புக்கை படிங்க.
ஏன்னா நம்ம இதில் ரொம்பவும் போகக்கூடாது, இதுவும் நம்ம சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நமக்கு அனுப்புவாங்க, ஜி இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குது, இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குன்ட்டு அனுப்பிடுறாங்க. ஒரே நாளில் 20 கிளிப்பு, எதில் வாட்ஸ்அப்பில் ஒரே நாளில் 50 டீட்டெயிலு. இங்கே பார்த்தீங்களா, இந்த சிம்பிளை பார்த்தீங்களா, இதில் பொழப்பு நம்ம ஓட்டக்கூடாது. மேலோட்டமாக லைட்டாக இந்த அதனால தான் 20 நூற்றாண்டு சப்ஜெக்டே நான் கூட அதிகமாக எடுக்கிறது இல்லை. இதுலேயே டைம் பாஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபேண்டசிக்கு நம்ம அசல் வேலை என்ன, குரானை கற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பரப்புறது. இதுதான் நம்முடைய அசல் வேலை. இதுதான் மறுமை வெற்றி சார்ந்தது. இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இதுவே ஒரு ஃபசாத் தான், இது ஒரு ஃபித்னா தான், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான். இதில் ரொம்ப டெப்த்தாலாம் ரொம்ப ட்ராவல் பண்ணி போகக்கூடாது. குரான் பேசுது, உண்மையில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு கூட்டணி இருக்குன்ற இன்ஷால்லா அது பின்னாடி இருக்கிற வசனங்களில் காமிக்கிறேன். மொத்தத்தில் இவங்க வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு அல்லாஹ் வந்து ரிவிட் எடுக்க போகிறான். அதனால தான் இவனுங்க வந்து மனுஷங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக இருக்கிறானுங்க. நம்மளை விட, மற்ற மனிதர்களை விட இவனுங்க ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இருக்கிறானுங்க. இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா டெரரிசம் அண்ட் இலுமினாட்டி 3000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுவும் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. அதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எடுத்து வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு படித்து பாருங்கள். அதுலேயே போட்டாதீங்க. குரானை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சும்மா நான் காட்டுறேன். த டையிங் காட் அப்படிங்கிற ஒரு புக்காமா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன்கிற. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்ட்டு. இந்த இலுமினாட்டி, இந்த ஃப்ரீ மேசன் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சடங்குகள் இதில் எல்லாமே அந்த இருட்டில் இருக்கிறது, அந்த வந்து ரத்தத்தை குடிக்கிறது, அப்புறம் அந்த பலி கொடுக்கறது, நரபலி கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரணும், உங்களை நம்பலாம் அப்படிங்கிறது. எப்போ வரும்னா நீங்கள் முர்த்ததாக போயிட்டீங்கன்னு அதாவது நிரந்தர நரகவாசி ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட அவன் டைப் வச்சுக்குவான். அது வரைக்கும் வந்து அவனுக்கு நம்பிக்கை வரும். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா சிறுமிகளை கற்பழிக்க சொல்கிறது. இதெல்லாம் வந்து எனக்கு மனிதத்தன்மையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது. அது சிறுமி கற்பழிச்சிருவான் யார், அதை ஒரு விஐபி பண்ணியிருப்பான். மாற்ற எவனா ஒருத்தன் கஞ்சா கசைக்கு இருப்பான், அவன் தலையில் அது கேஸ் இருந்து எழுதிடுவாங்க, இவன் வந்து போதையில் பண்ணிட்டான்ட்டு. இங்கே பெண் இந்த யார் ஃபெமினிஸ்ட் இருக்காங்களா, அவங்க இப்படிம்பாங்க, இந்த பச்சை குழந்தைய பார்த்து இவனுக்கு எப்படி அந்த நினப்பு வந்துச்சு. அப்போ ட்ரெஸ்ஸு பிரச்சனைன்னு சொல்கிறீங்கள, இந்த சின்ன குழந்தைகள் ஏன் கற்பழிக்கப்படுது? சின்ன குழந்தைகள் இதுக்கு தான் கற்பழிக்கப்படுது. இப்லீஸை திருப்திப்படுத்துவதற்கும் ஜின்களை திருப்திப்படுத்துவதற்கும் தான் சின்ன குழந்தைகள் கற்பழிக்கப்படுது. ஏன்னா அவனே கற்பழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது ஏன் குழந்தைய தூக்குறது நாய் போச்சு, ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம்ல, முடியாச்சு. அதாவது சட்டமாவது ஹைகோர்ட்டாவது ஆயிடுச்சு, அப்புறம் என்ன போயிடணும். இப்போ அந்த கட்டத்துக்கு அவன் போயிருக்கணும். ஆனால் அவங்க அந்த மாற்ற பலியாடுகள் தான் இவங்கெல்லாம். யார், இந்த ரோட்டில் மாட்டுறவங்க, 3 வயசு சிறுமி ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்லாம் மாட்டுறாங்கல்ல, முக்கால்வாசி பலியாடு தான். நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விஐபிகள் இருக்காங்களா, அவங்க பெரிய பெரிய சினிமா ஸ்டாராக இருக்கட்டும், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருக்கட்டும், அவங்க இலுமினாட்டிகளுடைய அந்த அபிமானத்தை பெறுவதற்காக இதை செஞ்சு காட்டினா தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த டைஅப் எப்படி நடக்கும்னா, இவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் செய்யும்போது அது லிங்க்கு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை செய்ய முடியும். மற்றபடி இந்த பாபா கிவாலாம் இருக்காங்கல்ல, டாவ், இவனுங்கெல்லாம் ஜின்னோட டைஅப் வச்சுருக்கவங்களாம் பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருப்பான், பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பான், பெரிய பெரிய பதவிகள் இருக்கும், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பான், இப்படி தான் இருப்பான். அப்போ அதனால தான் இவனுங்களே சொல்கிறானுங்களே படத்துலலாம், ஜின்கள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடாது. இந்த இதில் ஜீனின்னு ஒரு ஆப் இதே விட்டான்ல, யார் அது, ஸ்விக்கியில் ஒரு ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு இதே வச்சிட்டான்ல. அதாவது எந்த பொருள் எங்கே வேணாலும் கொண்டு போய் கொடுத்துட்றது. அதாவது அது ஹெல்பிங்னு ஒரு ஆப் வச்சுருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துடணுமா, உங்கள் வீட்டுக்காரர் வெளியே இருக்கிறாரு, அதாவது ஒரு கணவர் வெளியே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்விக்கி ஜீனி இருக்குல்ல, ஜீனிக்கு வந்து அந்த ஆப் மாதிரி அந்த ஆப்பில் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கு 30 ரூபா சார்ஜ் வாங்கிக்குவாங்க. உங்கள் ஃபோனு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் ஃபோன் கடையில் கொடுத்துருவாங்க. இல்லை ஃபோன் கடையிலேருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்விக்கி ஜீனி. அன்றைக்கி ஸ்விக்கியா இல்லை உபேர் என்னவோ, மொத்தத்தில் இந்த பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு ஆள் தான் ஸ்விக்கியில் வந்து ஜீனின்னு வச்சுருக்கான். ஜீனின்னு உதவி செய்யக்கூடியது அப்படிங்க. ஜின்னுனாலே உதவி செய்யக்கூடியதான் வச்சுருக்கான். அதனால் டிவியில் விளம்பரத்துலாம் பாருங்கள், அந்த விளக்கு தேய்ச்ச ஒன்று வகையில் தான் ஜின்னு இருக்குது. சயின்ஸில் சொல்லுது ஜின்னு இருக்குதுன்ட்டு, வேதங்கள் தான் சொல்லுது ஜின்னு இருக்குன்ட்டு. அப்போ ஜின்னை வச்சு பயன்படுத்த முடியுங்கிறத மட்டும் இவன் விளங்கி வச்சுருக்கான். அப்போ சொல்கிறீங்க இவனுக்கு வேதம் தெரியாமல் ஹிக்மத் தெரியாமலாம் இல்லை, திருட்டு பசங்க இவங்க. குரானு எல்லாம் தெரியும், அதை வச்சுக்கிட்டு எப்படி அதாவது அதை துனியாவுக்கு மட்டும் எப்படி பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு நாசமாக போகிறானுங்க. அதனால் இவங்க நிறைய அந்த ஜின்களை வச்சு தான் நிறைய காரியங்கள் சாதிக்கிறாங்க. அந்த தங்கம் எங்கே இருக்குது, அந்த இது எங்கே இருக்குது, அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள்லாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் பெரிய பெரிய அந்த ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சி இருக்குன்னு வச்சுங்க. ஃபேக்ட்ரி இருக்கும், அதுக்கு கீழே சுரங்கம் இருக்கும்,
அந்த இடத்துல நிலத்தை கேட்டு ஃபேக்ட்ரி வாங்கிக்குவான், கீழே தோண்டி அதில் இருந்து பொக்கிஷம் எடுத்துக்குவான்.